கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டுமான தொழிலாளர் கூட்டமைப்பு கோரிக்கை மனு. கோவை கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் கூட்டமைப்பின் சார்பில் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் இன்று கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து பிரின்ஸ் தலைமையில் இந்த மனு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் கவிஞர் குரு நாகலிங்கம், மாநில துணைத் தலைவர் ஏ பாலகிருஷ்ணன், மாநில இணை பொதுச் செயலாளர் கண்மலை முருகேசன், மாநில அமைப்பு செயலாளர் சி வி அழகு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த மனுவில் கடந்த ஆட்சியின் போது தொழிலாளர் நலவாரியத்தில் கொண்டுவரப்பட்ட SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜரில் குறிப்பிடப்பட்டுள்ள சாராம்சங்களை கோவை மாவட்டத்தில் உடனடியாக அமல்படுத்தி தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை விரைந்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கூட்டமைப்பின் கோவை மாவட்ட செயலாளர் AKR வெங்கடேசன், பொருளாளர் R பரத்ராஜ் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் J முத்துலட்சுமி, தேவபாலன், G சித்ரா, J எலிசபெத், பர்வேஷ், சிரோன் மேரி, N சிவகுமார், சந்திரமோகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறையின் கோவை மாவட்ட இணை ஆணையர் சாந்தி மற்றும் உதவி ஆணையர் கண்ணகி ஆகியோரையும் நேரில் சந்தித்து கூட்டமைப்பினர் மனு அளித்தனர். இதுகுறித்து அனைத்து தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் குரூஸ் முத்து பிரின்ஸ் கூறுகையில், அனைவருக்கும் வணக்கம். இன்று கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் கூட்டமைப்பு சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்துருந்தோம். அந்த மனுவின் சாராம்சமானது, நம்ம கடந்த ஆட்சியின் போது வாரிய தலைவராக இருந்த திருமிகு பொன்குமார் அவர்கள் அரிய முயற்சியால் இந்த கட்டுமானம் மற்றும் இதர உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு வாரியத்தின் மூலியமாக கிடைக்கும் பயன்களை எளிமையாக கிடைக்கிறதற்கும் விரைந்து கிடைக்கிறதுக்காகவும் ஒரு SOP ஒன்று தொழிலாளர் நலத்துறையினுடைய ஆணையர் அவர்களின் பரிந்துரையின் பேரில் அது கவர்மெண்ட் GOவை பாஸ் பண்ணி ஒரு SOP ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த SOPயை எல்லா ஒரு சில மாவட்டங்களில் கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கடைபிடிக்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம அதிகாரிகள் மட்டத்தில் மனு அளிச்சிருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் அந்த SOPயை ஃபாலோ பண்ணாமல் தொடர்ந்து தொழிலாளர்கள் அவதிக்குள்ளாயிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் நாங்கள் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை பார்த்து இந்த SOP அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த SOPயை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம மனு கொடுத்துருக்குறோம். விரைந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் உறுதியளிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூரை பொறுத்தளவுக்கு இந்த SOP எங்களுக்கு வரலை, எங்களுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எங்களுக்கு எந்த ஒரு ஆர்டர்ஸும் பாஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது GOவாகவே லேபர் கமிஷனர் அவங்களால இதை அப்ரூவ் பண்ண ஒரு SOP தான் இது. நம்ம ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பாக கொடுக்குற ஒரு SOP கிடையாது. இந்த SOP இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வீடு இல்லாத முதல்ல இந்த வாரியத்தினுடைய முக்கிய இதே பார்த்திங்கன்னா, வீடு இல்லாத கட்டுமான தொழிலாளிக்கு முதல்ல வீடு கிடைக்கணும். அந்த கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு தொழிலாளிக்கு வீடு வாங்குறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி பல பயன்கள் இந்த உடல் உழைப்பு தொழிலாளர்களுக்கு இங்கே வாரியத்தின் மூலியமாக இருக்குது. ஆனால் அது கிடைக்கிறதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷன் முறையிலையும் சரி, இந்த ப்ராசஸ்லேயும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததை கடந்த ஆட்சியில் எங்களுடைய கூட்டமைப்பினுடைய மாநில தலைவராக இருந்து வாரிய தலைவராக இருந்த பொன்குமார் அவர்களுடைய அரிய முயற்சியால் இதை எளிமையாக்கப்பட்டுச்சு. இந்த தொழிலாளர்களுக்கு எல்லா பயன்களும் விரைந்து கிடைக்கணுன்றதுக்காக இதை எளிமையாக்கப்பட்டு ஒரு SOPயாகவே கவர்மெண்ட் ஆர்டரே பாஸ் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலுமே அதிகாரிகள் அதை ஃபாலோ பண்ண மறுக்கிறாங்க. அதை முற்றிலுமாக தவிர்த்து இந்த SOPயை ஃபாலோ பண்ணி தொழிலாளர்களுக்கு உண்டான உரிமையை கிடைக்கணுன்றது தான் இந்த மனுவினுடைய சாராம்சங்க. இந்த SOPயை விரைந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில், அதிகாரி மட்டத்தில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கோயம்புத்தூரினுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு சம்பத்குமார் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளிக்க இருக்கிறோம். தொடர்ந்து இது புறக்கணிக்கும் பட்சத்தில் எங்கள் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பின் சார்பாக சட்ட போராட்டங்கள் மற்றும் இதர போராட்டங்களை நாங்கள் கையில் எடுப்போம் என்று இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறோம்.